வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். சென்ற பதிவின் தொடர்ச்சியை, அதாவது அறிஞர் அண்ணாவின் வரலாற்றை மீண்டும் தொடர்வோம். முக்கிய தலைவர்கள் திராவிட கழகத்தை விட்டு விலகினர். 17/9/1949 திமு கழகம் உதயமாயிற்று. அதன் பின் திமு கழகத்தின் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருந்தது. வேலைக்காரி படத்திற்கு அண்ணா எழுதிய வசனங்கள் அவர் புகழை திக்கெட்டும் பரப்பின. இளைஞர்களின் இதய வேந்தரானார் அண்ணா. இந்தி திணிப்பை எதிர்த்தும் மக்களின் உரிமைகளுக்காகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் அண்ணா. அதன் மூலம் திமு கழகம் விஸ்வரூபம் எடுத்து இடைத்தேர்தல்களில் திமு கழகம் பெற்ற வெற்றிகள் காங்கிரசிற்கு அச்சத்தை ஏற்படுத்தின. 1967 தேர்தலில் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்று சேர்த்து கூட்டணி அமைப்பதில் அண்ணா வெற்றி பெற்றார். 20 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காங்கிரஸை திமு கழகம் தோற்கடித்தது. அண்ணா முதலமைச்சரானார். ஆட்சியில் இருந்தபோது அண்ணா அரும்பெரும் சாதனைகளை செய்தார். சென்னை ராஜ்யம் என்ற பெயரை அடியோடு ஒழித்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். 2வது உலக தமிழ் மாநாட்டை சென்னையில் சீரும் சிறப்புமாக நடத்தினார். ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்ற தேர்தல் வாக்குறுதியை முதல் கட்டமாக சென்னையிலும் கோவையிலும் அமுல்படுத்தினார். கலப்பு திருமணம் செய்வோருக்கு தங்கப்பதக்கம் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார். 1968 ஏப்ரல் 13 அமெரிக்க அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அந்த நாட்டிற்கு சென்று சுற்றுப்பயணம் செய்தார். ஜப்பான், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கும் சென்றுவிட்டு 13/5/1968 சென்னை திரும்பினார். திராவிட மாடல் வெகுவாக இளைஞர்களை ஈர்த்தது. நாகரிகமான மேடை பேச்சுக்கள், தனக்கே உரிய பாணியில் அழகிய தமிழும் திராவிடத்தை பெரிதும் வளர்த்தது. நீதி தேவன் மயக்கம், ஆரிய மாயை, கம்பரசம் போன்ற நூல்களை எழுதினார். தங்களின் கலைகளையும் வாழ்க்கை முறையும் வேறுபட்டது என்பதால்தான் அவரவரின் தனியுரிமையை பெற முடிந்தது. தன்னாட்சிக்கோ தன்மானத்துக்கோ திராவிடர்கள் தங்களை தாங்களே சிறுமைப்படுத்திக் கொள்வதால்தான் ஆரியம் மலர்ந்தது. மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்று அண்ணாதுரையின் வசனம் மிகவும் புகழ்பெற்றது. எதிரிகளின் நேர்மை பண்பை ஏற்க வேண்டும் என்பதே இதனுடைய அர்த்தமாகும். கருப்பு சட்டைதான் போட வேண்டும் என்பது பெரியாரின் கொள்கை. அதனை மறுத்தார். ஏனெனில் சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று எண்ணினார். இதனால்தான் வெள்ளை சட்டை அணிவதை வழக்கமாக்கிக் கொண்டார். அண்ணாவின் புகழ் காரணமாக அவரை யாரும் புறக்கணிக்க முடியாமல் போனது. அண்ணா நாத்திகத்தை போதிக்கவில்லை. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதை எடுத்துரைத்து சிலைகளை உடைக்கவும் வேண்டாம், கோயிலில் குடியிருக்கவும் வேண்டாம் என்றார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதை அண்ணாவின் புகழ்பெற்ற முழக்கம். சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்த அண்ணா நோய்வாய்ப்பட்டார். உணவு குழாயில் புற்றுநோய் கட்டி ஏற்பட்டிருப்பதாக டாக்டர்கள் கூறினார்கள். அதனால் அண்ணா அமெரிக்காவிற்கு புறப்பட்டார். அழுத கண்களுடன் பெரியார் அவரை வழியனுப்பி வைத்தார். அங்கு மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை நடந்தது. சிகிச்சை முடிந்து 6/11/1968 சென்னை திரும்பினார். மீண்டும் நோய்வாய்ப்பட்ட அண்ணா தீவிர சிகிச்சைகள் அளித்தும் பலனின்றி 1969 பிப்ரவரி 2 நள்ளிரவு 12:22 காலமானார். இருமொழி கொள்கையையும் அண்ணா கொண்டு வந்ததால் தமிழையும் அண்ணாவையும் பிரிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டனர். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது, மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணாவின் பொன்மொழிகள். செம்மொழியை மீட்டெடுத்து நமது கொடை வள்ளல் அண்ணா தமிழர்களை தமிழர்களாக உணர வைத்தார்.
திராவிடத்தின் தந்தை பெரியார் என்ற போதிலும் பெரும்பாலானோர் பின்தொடர்வது அண்ணாவின் கொள்கைகளை, தமிழை. இந்த காவிய தலைவன் குறுகிய காலமே வாழ்ந்து மறைந்தது இயற்கையின் கொடுமை. அவர் மறைவின் போது அலைகடலென மக்கள் வெள்ளம் பெருகியது. தன் வீட்டில் ஒருவரை இழந்தது போல மக்கள் நினைத்தனர். அன்றைய மக்கள் தொகையில் அன்று மட்டும் திரண்ட கூட்டம் 1.5 கோடி மக்கள் என்று கணிக்கப்படுகிறது. இந்த தீப ஒளி மறைந்தாலும் இன்னும் திராவிடம்தான் இங்கே செழித்தோங்கி வருகிறது. அழகிய நினைவு சின்னம் அமைத்து அதில் அணையா ஜோதியாய் நம்மிடையே வாழ்ந்து வருகிறார் அண்ணா. உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இன்று சட்டமன்றத்தில் உறுதிமொழி தெரிவித்து பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்நாட்டு மன்னர்களாக நீங்கள் பிறப்பித்த ஆணையினை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சட்டமன்றத்தில் அமர்ந்துள்ளனர். அவர்களின் துணையுடன் நானும் என்னுடன் உள்ள மற்ற அமைச்சர்களும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளோம். மன்னர்களாகிய உங்களிடம் எமது வணக்கத்தையும் நன்றியறிதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல ஆண்டுகளாக தொடர்ந்து என்னிடமும் என் தோழர்களிடமும் பாசம் கலந்த பரிவு காட்டி வருகின்றீர்கள். இந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் யாராலும் பொறுப்பினையும் தந்துள்ளீர்கள். தங்கள் அன்பினையும் ஆதரவினையும் மிகப்பெரிய அளவுக்கு பெற்றிருக்கும் நான் நெஞ்சு நெகிழ்ந்திடும் நிலையிலேயே பேசுகிறேன். தங்களின் மேலான நம்பிக்கைக்கு முழுவதும் ஏற்றவராக நடந்து கொள்ள வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியை துணை கொண்டு கடமையை செய்திடுவதில் ஈடுபடுகிறேன். என்னை சுற்றிலும் கனிவு நிரம்பிய கண்கள், என்னை சுற்றிலும் கை கொடுக்கும் கரங்கள், என்னை ஊக்குவிக்க எந்த பக்கமிருந்தும் அன்பு மொழிகள். துணை நிற்கிறோம், வழி காட்டுகிறோம், முறை அறிவிக்கிறோம், குறை களைகிறோம், தயக்கம் வேண்டாம், பொறுப்பினை நிறைவேற்றிடுக என்று தகுதிமிக்க தமிழகத்தார் கூறிடுவது செவிக்கு செம்பியனாக இருக்கிறது. பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு ஒரு புனித கடமையில் ஈடுபடுகிறோம் என்ற உணர்ச்சியுடன் பொறுப்பினை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டில். வழி வழி வந்த வல்லவர்கள் வித்தகர்கள் நிரம்பிய தமிழ்நாட்டில். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை போன்ற ஆறுகளும் அறிவுகளும் பண்பாடி வளமெடுத்திடும் தமிழ்நாட்டில். ஆயிரம் தொழில்களில் ஈடுபட்டு நாட்டுக்கு செல்வத்தை ஈட்டித்தரும் பாட்டாளிகள் நிரம்பிய தமிழ்நாட்டில். பாட்டு மொழியாம் தமிழ் மொழியுடன் இழைந்துள்ள பண்பாடு சிறந்திடும் தமிழ்நாட்டில். பாருக்குள்ளே நல்ல நாடு என்று பாவலர் கொண்டாடிடும் தமிழ்நாட்டில். அதனை எண்ண இருக்கிறது. ஆனால் ஆமாம், அந்த தவறுகளிடம் சொல் வரத்தான் செய்கிறது. ஆனால் எத்தனை சிக்கலுள்ள பிரச்சனைகள் நெளிந்து கொண்டுள்ள தமிழ்நாடு என்பதனை எண்ணும் போது கவலை ஏற்படத்தான் செய்கிறது. இந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் சிக்கல்களை தீர்க்கவும் போதுமான உறுதியும் திறமையும் துணையும் தோழமையும் தொடர்ந்து கிடைத்திட வேண்டுமே என்பதனை எண்ணும் போது நீங்கள் உடனிருக்கிறீர்கள் என்ற நிறைவுதான் கவலையை ஊட்டுகிறது. கடமையை செய்வோம் என்ற உறுதியை தருகிறது. உங்களுக்காக நான் என்பது மட்டுமல்ல நண்பர்களை, உண்மையை சொல்லுவதானால் உங்களால் நான். அதனை உணர்கிறேன். மறந்துவிடுபவனும் நான் அல்ல. ஆனால் என்னிடம் நீங்கள் ஒப்படைத்துள்ள வேலையின் கடினத்தையும் ஆழ்ந்த பலமாக குவிந்து கெட்டிப்பட்டு விட்டுள்ள சீர்கேடுகளையும் சிக்கல்களையும் மறந்து விடாதீர்கள்.